கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறவர். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் விழுந்து போய்விட்டேனே. எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தவள், எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தவள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலையில், செய்யக்கூடாத பாவத்தை எல்லாம் செய்து விழுந்து போன நிலையில் இருக்கிறேனே. எனக்கு மன்னிப்பு உண்டா? ஆண்டவர் மீண்டும் என்னை சேர்த்து கொள்வாரா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? இந்த கவலையின் மத்தியில் பிசாசானவன் அடிக்கடி உங்களிடத்தில் வந்து, நீ தேவனுடைய கிருபையை இழந்து விட்டாய், இனி நீ அவருடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கோ, ஊழியக்காரன் ஊழியக்காரி என்று சொல்லுவதற்கோ உனக்கு தகுதியே இல்லை, இனி நீ அவ்வளவுதான், உன் ஊழியம் முடிந்தது, உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சி முடிந்தது என்று உன்னை பார்த்து அவன் கேலி செய்து கொண்டிருப்பதை போல நீ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் அன்றைக்கு தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்ட என்னால் ஆகும் என்று சொன்னார். நீ என் பிள்ளை, நான் உன்னை மறுபடியுமாய் எழுப்ப நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அதற்காக நாம் பாவத்தில் இருப்பது சரியா என்றால் இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த பாவத்தில் விழுந்து விட்டேனே, இனி அவ்வளவுதான், இனி நான் ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாது என்று முடங்கி கிடக்கிறதை தான் தவறு என்று சொல்ல விரும்புகிறேன். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நாட்கள் இன்னும் முடியவில்லை, உங்களுடைய ஊழியம் இன்னும் நிறைவாகவில்லை. நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதையெல்லாம் வைத்திருந்தாரோ இன்றைக்கும் அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பொறுப்பை, அந்த ஊழியத்தை நீதான் செய்ய வேண்டும் என்று அவர் அமர்ந்திருக்கிறாரே, அதை நீ இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மீண்டுமாய் உன் பாவத்தை மன்னித்து உனக்காக வழக்காடி உன்னை எழுப்பவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் யாருக்கு இதை செய்வார் என்றால், எந்த ஒரு நபர் தான் விழுந்து போனதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதோடு நின்று விடாமல், ஆண்டவரே நான் செய்தது தவறுதான், ஆனாலும் நான் உமக்காக எழும்புவேன், நான் தவறுவிட்ட காலத்திற்கு ஈடாக நான் உமக்கு ஊழியம் செய்வேன், நான் தவறுவிட்ட வாய்ப்புகளுக்கு ஈடாக நான் ஓடி ஓடி உம்முடைய அன்பை நான் சொல்லுவேன், நான் எந்த காரியத்தில் விழுந்து போனேனோ இனி நான் அதில் விழாதபடிக்கு என் பரிசுத்தத்தை காத்து கொள்வேன். நான் ஒருவேளை இன்றைக்கு விழுந்து போன நிலையில் இருளில் தான் இருக்கிறேன், ஆனால் நீர் என் வெளிச்சமாய் இருக்கிறீர். ஆகவே நான் மறுபடியுமாய் பிரகாசிப்பேன். என்னை நீர் இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து என்னை அநேகருக்கு ஒளியாக வைக்க நீர் போதுமானவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று எந்த ஒரு நபர் சொல்வார்களோ, அதாவது நான் விழுந்து விட்டேன், உண்மைதான் சத்ருவே, ஆனாலும் நீ சந்தோஷப்படாதே, நான் என் தேவனுக்காக மீண்டும் எழும்புவேன் என்று யார் அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை நிச்சயமாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஆகவே இந்த நாளில் உங்களுடைய சிந்தனைகள் மாறட்டும். விழுவது தவறுதான், ஆனால் விழுந்த இடத்திலே இருப்பது அதைவிட தவறு. ஆகவே விழுந்து போனதை நினைத்து மனஸ்தாபப்படும் வரை அது நல்லது, ஆனால் அப்படியே இருந்து விட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் போதுதான் ஆண்டவர் நம்மை மன்னித்து மறுரூபமாக்கி அநேகருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,